ஜூலை 17, 2024 தமிழகத்துடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கரமணிக்குப்பம் பகுதியிலிருந்து அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதில் எதிர்முனையில் பேசினவர், சார் இந்த மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ளே இருந்து ஏதோ துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க சார், கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா, வீடு 4-5 நாளாவே பூட்டியே கிடக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே உடனடியாக போலீஸார் அங்கே விரைந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தபோது வீட்டுடைய வாசற் கதவு வெளியில பூட்டப்பட்டிருந்திருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்து துர்நாற்றம் வீசுவதை போலீஸார் உணர முடிஞ்சது. முன்வாசல் கதவுல வெளியில போடப்பட்டிருந்த பூட்டை உடைச்சுக்கிட்டு போலீஸார் உள்ள போறாங்க. மெயின் டோரை திறந்த உடனே குபீர்னு பயங்கரமான துர்வாடை வீசுது. போலீஸாரும் ஆடி போறாங்க. உள்ள பார்த்த போலீஸாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உள்ளுக்குள்ள எரிந்த நிலையில 3 சடலங்கள் கிடக்கிறத பார்க்கறாங்க. உடனடியாக அந்த ஏரியாவையே தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து இந்த 3 பேரை பற்றிய விசாரணையை தொடங்குறாங்க போலீஸ்காரங்க. உடல்களை நெருங்கி போலீசார் ஆய்ந்த போது அந்த உடல்கள்ல பல இடங்கள்ல வெட்டு காயங்கள் இருந்தது தெளிவாக தெரிஞ்சது. நல்ல ஆழமான வெட்டு காயங்கள். யாரோ வந்து இவங்களை வெட்டி போட்டுட்டு அதற்கு பிறகு உடல்களை எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு போலீசார் வந்து வீடு முழுக்க ஆய்வு செய்யறாங்க. வீட்டில் ஏதேனும் பொருட்கள் காணாம போயிருக்குதா, திருட்டுக்காக செய்யப்பட்ட கொலையா இது அப்படிங்கிற கோணத்தில் போலீசார் அங்க ஆய்வுகளை மேற்கொண்ட போதே உள்ளுக்குள்ள இருந்த எக்ஸ்பென்சிவான திங்ஸ் இருக்குல்ல, அந்த அம்மா போட்டிருந்த நகை, பீரோல் இருந்த நகை, பணம், அது மட்டும் இல்லாம அந்த அவங்க 3 பேரும் பயன்படுத்தின செல்போன்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே அங்கேயே இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து ஆய்வகத்துக்கு ஆய்வுக்கு அனுப்புறாங்க. இதையெல்லாம் அந்த வீடு முழுக்க ரத்தம் சிதறி கிடக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் 3 வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து போலீசாரே ஆடி போறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அங்க குடியிருந்தவங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டபோது அவங்க சுருக்கமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அந்த வீட்டில் சுமார் 40-45 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் சுகந்தகுமார் அப்படின்னு வாழ்ந்து வந்தார். அவர் வந்து அவருடைய தாயார் மற்றும் அவருடைய 10 வயசு பையன் நிஷாந்தோட அங்க வாழ்ந்து வந்தாரு. இவங்க ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்டவங்க, ஆனா ரொம்ப காலமாவே இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சுகந்தகுமாருடைய மனைவி எங்க ஏதுன்னு போலீசார் விசாரித்த போதுதான் போலீசாருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சுகந்தகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இருந்தது. மனைவியை பிரிந்த பிறகு அவர் வந்து வேறொரு பெண்ணோட, அஞ்சுதம் சுல்தானா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு அவர் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்து வந்தாரு சிறிது காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அஞ்சுதம் சுல்தானாவுக்கும் இந்த சுகந்தகுமாருக்கும் பிறந்த மகன் தான் இந்த 10 வயதான நிஷாந்த் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச காலம் இவரோடு வாழ்ந்த அஞ்சுதம் சுல்தானா அதற்கு பிறகு இவரை கைவிட்டு விட்டு வெளியேறிட்டாரு அப்படிங்கிற விஷயமும் போலீசாருக்கு தெரிய வருது. இந்த சுகந்தகுமாருக்கு ஹைதராபாத்ல வேலை, ஆனா 15 நாள் அங்க வேலைக்கு போயிடுவாரு. 15 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து தான் இங்க இருந்து தான் வேலை செய்வாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. வேலைக்கு போயிட்டு இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டில் சம்பவம் நடந்த போது இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பண்ருட்டி சரக போலீசார் உடனடியாக இந்த கொலைகளுக்கு பின்னணி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம்களை ஃபார்ம் பண்றாங்க. முதல் வேலையாக அவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு வந்து போன வேலைக்காரம்மாவை அழைத்து விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் வந்து 4-5 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேதி என்னன்னு கேட்டபோது 13ஆம் தேதி நான் வேலைக்கு வந்தேங்க சார் காலையில வழக்கம் போல. ஆனா வீடு வந்து வெளியில பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கவே இல்லை, அவங்க ரிங் ஆகிட்டே இருந்தது ஆனால் எடுக்கல. அதனால நான் வந்து வெளியூர் போயிட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவங்க அடிக்கடி வெளியூர் போகிற வழக்கமும் இருந்ததுனால எனக்கு அது தப்பாக தெரியலைங்க சார். 2-3 நாள் நான் வந்து பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது, சரி வந்த பிறகு கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக அந்த வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க,
அப்படின்னு அந்த வீட்டுக்கு வந்து போறவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா அழைச்சு போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் இதை செய்திருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமே போலீசாருக்கு வரவில்லை. இந்த கொலையை பற்றிய எந்த துப்பும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இதற்கிடையே போலீசார் இந்த செல்போன் எல்லாம் ஆய்வுக்கு அனுப்புனாங்க இல்லையா, அந்த டீம் கிட்ட இருந்து போலீசாருக்கு தகவல் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் கைப்பற்றப்பட்ட 6 செல்போன்கள்லையுமே சிம் கார்டு கழட்டப்பட்டிருக்குது. அந்த சிம் கார்டு எல்லாமே இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இந்த 6 செல்போனையுமே, அதாவது இந்த வீட்டில் இருந்தவங்களுடைய போன் தான் அது, அந்த 6 செல்போனையுமே யாரோ ஃபார்மேட்டே பண்ணிட்டாங்க. அதனால அதில் இருக்கிற தகவல்கள் எதையுமே நம்ம எடுக்க முடியல அப்படிங்கிற தகவல் போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. அதே சமயத்தில் இன்னொரு டீம் போலீசார் அக்கம் பக்கத்தில் வீட்டில் எல்லாம் குடியிருப்பாங்களே அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது தான் போலீசாருக்கு சில முணுமுணுப்புகள் காதுக்கு வருது. அது என்ன அப்படின்னாக்க, இவங்க வீடு இருக்குது இல்லையா, இந்த கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க இல்லையா 3 பேர், அவங்க வீட்டுக்கு பின்னாடி தெருவில் இருந்த ஒரு இளைஞன் சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற பையனுடைய தாயாருக்கும் இப்போ கொல்லப்பட்டிருந்தார் இல்லையா சுகந்தகுமார், அந்த சுகந்தகுமாருக்கும் ஒரு திருமணம் கடந்த தொடர்பு, அதாவது கள்ள தொடர்பு இருந்தது அப்படின்னு அக்கம் பக்கத்தில் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. இது என்னடா புது கதையா இருக்குது, அந்த அம்மா யாருன்னு விசாரிச்சா அந்த அம்மா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிட்டு ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க அந்த அம்மா அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது போலீசாருக்கு. இது ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குது போலீஸ்காரங்களை. உடனடியாக போலீசார் பின்னாடி தெருவுக்கு விரைந்து போறாங்க. அந்த சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. வீடு வெளியில பூட்டப்பட்டிருந்திருக்குது. வீட்டுல யாருமே இல்லை. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இந்த சங்கர் ஆனந்துடைய ஃபோன் நம்பர் கொடுங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த பையனுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ண போது அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற தெரிய வருது. உடனடியாக இந்த செல்போனை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு போலீசார் அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. அவங்க அதை ட்ராக் பண்ணி பார்த்தபோது இந்த செல்போன் 12ஆம் தேதி இரவு முதல் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் தெரியுது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் இந்த சங்கர் ஆனந்தை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி போலீசார் விசாரித்த போது மேலும் ஒரு தகவல் போலீசாருக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சங்கர் ஆனந்த் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய தாயார் சில மாதங்களுக்கு முன்பு ரயிலுக்கு முன்னாடி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த நடப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பே அவனுடைய தந்தையார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரு அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த சுகந்தகுமாருக்கும் இந்த சங்கரானந்துடைய தாயார் 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது, அவங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு இருந்தது அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னும், அந்த சமயத்துல பார்க்க கூடாததை தன் கண்ணாலேயே சங்கரானந்துடைய தந்தையார் பார்த்துட்டாரு அப்படின்னும், இந்த சுகந்தகுமாரோடு தன்னுடைய மனைவி உல்லாசமாக இருக்கிறத அவர் தன்னுடைய கண்ணால பார்த்ததை தாங்க முடியாம அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரு அப்படின்னும், அதனால இந்த சங்கரானந்த் தன்னுடைய தந்தையார் தாயார் 2 பேருடைய சாவுக்கும் இந்த சுகந்தகுமார் தான் காரணம் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லி தெரிந்ததாகவும் போலீசாருக்கு தகவல் வந்திருக்குது. இந்த சுகந்தகுமாரால தான் எங்க குடும்பமே நாசமா போயிருச்சு அப்படின்னு சங்கரானந்த் ஒரு முறைக்கு பல முறை இந்த சுகந்தகுமார் வீட்டுக்கே போய் சத்தம் போட்டிருக்கிறான் அப்படின்னும், அந்த வீட்டுக்கு போய் இந்த சுகந்தகுமார்கிட்டையும் சுகந்தகுமாருடைய தாயார்கிட்டையுமே பல முறை வாக்குவாதம் செய்திருக்கிறான், சண்டை போட்டிருக்கிறான், தகாத வார்த்தையில பேசியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் வெளிவர போலீசார் எப்படியாவது இந்த சங்கரானந்தை பிடிச்சிடணும் அப்படின்னு தீவிரமாக அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீசார் அவனை தீவிரமா தேடிட்டு இருந்த சமயத்துல தான் அவனுடைய செல்போன் சென்னையில ஸ்விட்ச் ஆன் ஆகுது. உடனடியாக போலீசாருடைய ஒரு டீம் சென்னைக்கு விரைந்து போறாங்க. அங்க போய் இந்த சங்கரானந்த அப்படியே வளைச்சு பிடிச்சு இங்க கொண்டு வர்றாங்க. அவனை கொண்டு வந்து உள்ள தள்ளி கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான் சங்கரானந்த். அவன் என்ன சொல்றான், சார் இந்த சுகந்தகுமாரால தான் என் குடும்பமே நாசமா போயிருச்சுங்க சார், அவனுக்கும் எங்க அம்மாவுக்கும் தகாத உறவு இருந்தது அப்படின்னு ஊர் பூரா பேசினாங்க. அப்ப கூட நான் நம்பல, ஆனா அதை கண்ணால பார்த்த பிறகு எங்க அப்பா
தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதை என்னால தாங்கவே முடியலைங்க சார். எங்க அப்பா தற்கொலை செய்து கொண்ட ஒரு சில மாதங்கள்லேயே மீண்டும் சுகந்தகுமார் எங்க வீட்டுக்கு வரப்போக ஆரம்பிச்சான். என்னுடைய தாயாரும் அவனோடு கள்ள உறவை தொடர ஆரம்பிச்சாங்க. இதனால பல முறை எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்திருக்குது. அப்பா இதை சகிச்சுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாருமா, அதுக்கப்புறம் கூட எப்படியுமா இப்படி நீங்க அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை எங்க அம்மாட்ட நான் எடுத்து பேசி இருக்கிறேங்க சார். சண்டையே வந்திருக்குது. என்னுடைய சொந்த பந்தம் எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. அக்கம் பக்கத்துக்காரங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் யார் சொல்றதையும் எங்க அம்மாவும் கேட்கறதா இல்லை, சுகந்தகுமாரும் கேட்கறதா இல்லை. ஒரு கட்டத்தில் என்னால் வீட்டுக்கே வர முடியலைங்க சார். உங்க கையால் நான் சாப்பிட மாட்டேமா அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் சாப்பிட்றத கூட நான் அறவே தவிர்த்தேன். அதற்கு பிறகும் கூட எங்க அம்மா அந்த கள்ள உறவை தொடர்ந்தாங்க. அதனால பல நாட்கள் நான் வீட்டுக்கு கூட வராம கிடந்திருக்கிறேங்க சார். அப்படியெல்லாம் இருந்தும் கூட எங்க அம்மா நாங்க சொல்றத கேட்கறதா இல்லை. ஆனாலும் கூட அக்கம் பக்கத்துல சொந்தம் பந்தம்னு எல்லாருமே முகத்துக்கு நேரா எங்க அம்மாவை கேவலமாக பேச ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு நாள் திடீர்னு எங்க அம்மா போய் ரயிலுக்கு முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு எனக்கு குடும்பமே இல்லாம போயிருச்சுங்க சார். என்னுடைய குடும்பம் நாசமா போனதுக்கு காரணம் இந்த சுகந்தகுமார் தான். அதனால இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மா செத்தன்னையிலிருந்து நான் 6 மாசமா இதை நான் திட்டம் போட்டுக்கிட்டு வர்றேங்க சார். அதுக்கு பல முறை நான் முயற்சி செய்து தோல்வியும் அடைஞ்சிருக்கிறேன். இந்த முறை தான் நான் முடிவா போனேன். இவனை என்னானாலும் கொன்னுட்டு தாண்டா இன்னைக்கு வெளியில வர்றது அப்படின்னு நான் போனேன். ஜூலை 12, 2024 அன்றைக்கு நான் இந்த கரும்பு வெட்டுவோம் இல்லைங்க சார், அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு தான் நானே அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டு முன்கதவு திறந்து தான் இருந்தது. நான் உள்ள நுழைஞ்ச போது முன்னாடி ஹால்ல உட்கார்ந்துக்கிட்டு சுகந்தகுமார் மட்ட மத்தியானத்தில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். அதை பார்த்தனே எனக்கு ஆத்திரம் இன்னும் தலைக்கேறிச்சு. கையோட கொண்டுட்டு போயிருந்த அருவாள் எடுத்து அப்படியே சரசரன்னு அவனை வெட்டி சாச்சேன். ஆனா அவனை நான் வெட்டுற சத்தம் கேட்டு உள்ள இருந்து அவங்க அம்மா கமலேஸ்வரி ஓடி வந்தாங்க. ஓடி வந்தவங்க நேரா என் கையை பிடிச்சு என்னை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அந்த வேகத்துல எங்க இவங்க சத்தம் போட்டுருவாங்களோ அப்படின்னு இவங்களையும் சரமாரியாக வெட்டினாங்க சார். அவங்கள வெட்டி கீழே சாச்சிட்டேன். அவங்களும் தரையில விழுந்து துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து அவருடைய மகன் 10 வயதான அந்த நிஷாந்த் வெளியில எந்திரிச்சு வந்தான். பெட்ரூம்ல இருந்து வந்தவன் அறத்தூக்கத்துல இருந்தான். என்னை பார்த்த உடனே சரசரன்னு தன்னுடைய போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் சார். உடனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். அப்படியே பாஞ்ச அவனை 4 வெட்டு வெட்டி அவனையும் கொன்னேன். 3 பேரையும் கொண்டு போட்டுட்டு கதவை சாத்தி பூட்டிட்டு வெளியில போயிட்டேன். அவனை கொன்னுட்டு நான் வெளியில போயிட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியல. வீடு பூட்டி இருந்தது, ஆனா யாருமே எதுவுமே சந்தேகப்படல. அந்த சமயத்துல திடீர்னு எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ அந்த பையன் வேற நம்மளை வீடியோ எடுத்தானே அப்படின்னு தோணுச்சுங்க சார். அதனால நான் என்ன பண்ணேன், திரும்ப அந்த வீட்டுக்கு போய் கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் அங்க இருந்த அந்த பையனோட போனை எடுத்து அதை ஃபார்மேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வேற எவிடன்ஸ் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவங்களோட போன் எல்லாத்தையும் எடுத்தேன். மொத்தமா 6 போன் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து ஃபேக்டரி ரீசெட் போட்டு ஃபார்மேட் பண்ணிட்டு எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். இருந்தாலும் கூட வேற ஏதாவது எவிடன்ஸ் வச்சு நம்மளை கண்டுபிடிச்சா என்ன பண்றது அப்படிங்கிற சந்தேகம் வந்தது எனக்கு. அதனால அவங்க பீரோவை திறந்து சரசரன உள்ள இருந்த துணியெல்லாம் தூக்கி கொண்டாந்து இந்த 3 பேர்த்துடைய உடல் மேல போட்டு கொளுத்தி விட்டுட்டு வெளியில கதவை சாத்தி பூட்டு போட்டு பூட்டிட்டு ஒடியாந்துட்டாங்க சார். எப்படியும் தீ பிடிச்சி வீடு பூரா எரிஞ்சு போயிடும், எல்லா எவிடன்ஸும் அழிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி வீடு தீ பிடிச்சு எரியவே இல்லை. அது கொஞ்சமா அந்த துணிமணி மட்டும் எரிஞ்சிட்டு அதோட அணைஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் மீண்டும் இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு எனக்கு தைரியம் வரல. அதனால என்ன பண்ணேன், நான் என் வீட்டை பூட்டிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டேன் சென்னைக்கு. இதுதாங்க சார் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னுடைய குடும்பத்தை நாசமாக்குனதே இந்த சுகந்தகுமாருக்கும் என்னுடைய தாயாருக்கும் இருந்த கள்ள உறவு தான். இந்த கள்ள உறவுனால தான் நான் சுகந்தகுமாரை கொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கரானந்த் போலீசாரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். அது மட்டுமல்ல, கொளுத்துறதுக்கு வரும்போது தன்னுடைய நண்பன் ஒருத்தன்ட்ட பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கான். அந்த நண்பனையும் இப்பொழுது போலீசார் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.